சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்ல தமிழ்ச்செல்வி கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரஞ்சறாங்க. வாய் மூடுடி, என் குழந்தைய என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? வீட்டுக்குள்ள வந்து யாரும் இல்லாத நேரமா பார்த்து என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்க திருட்டு நாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்த்து இன்னொரு அற விட்டுறாங்க. ஈஸ்வரி பார்த்தா ஆடி போயிருது. அப்பத்தா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடியே தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, சும்மா இருங்க மாச்சி, என் குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவ யாரு? நானும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒவ்வொரு முறையும் இவ சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு பிறந்த நாள் அதுமா என் பிள்ளைய பார்க்கணும் வீட்டுக்கு வந்தா, தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்து பாரு, சவால் விட்டு போயிருக்கீல வீட்டுக்குள்ள வந்து பாருன்னு சொல்லி குழந்தைய என்கிட்ட காமிக்க விடாம தடுத்தது இவளெல்லாம் இப்படி விட்டு வச்சுக்கிட்டே இருந்தானா அவ்வளவுதான். ஏய், ஒழுங்க மரியாதையா என் பிள்ளைய போய் இப்ப தூக்கிட்டு வந்து என்கிட்ட நீ கொடுக்கலேன்னு வை, உனைய என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, போய் என் பிள்ளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டல ஈஸ்வரி பார்த்தா வாய பொழந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடி பாக்குற, போய் குழந்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டவும் ஈஸ்வரி அடி வாங்கின பயத்துல உள்ள போய் அழகரை தூக்கிட்டு வந்து தமிழ்கிட்ட கொடுத்துருது. இந்த பயம் இருக்கணும், என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன் அது இதுன்னு வாய் சவடால் பேசிக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வை, இப்ப அடிச்ச கை அடுத்து என்ன செய்யணும் தெரியாது, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசின பேச்சுல ஈஸ்வரி பார்த்தா பயந்து போய் நிக்குது. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், வாங்க மச்சி போலாம் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா அழகரை தூக்கிக்கிட்டு அப்பத்தா வசந்தியும் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னடி தமிழ், வயசுல பெரியவனு கூட பார்க்காம அவளை அடிச்சிட்டி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அப்புறம் என்ன மச்சி பண்றது, என் குழந்தைய பிரிச்சிருவாகலாம்ல, 2 பிள்ளைகளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாகலாம்ல, இந்த உடம்புல நான் உசுர வச்சு வாழ்றதே என் பிள்ளைகளுக்காகத்தான், ஆனா அவ என் குழந்தைகள இருந்து பிரிக்கிறேன்னு சொல்றதுக்கு அவ யாரு? என் 2 பிள்ளைகளும் என்கிட்ட இருக்கணும்னு சொல்லி நான் போராடினவ, ஆனா எனக்கே தெரியாம என் பிள்ளைய கொண்டு போய் கொடுத்தவ தானே நீங்க. மீனாட்சி அங்கே இருக்கா, அழகரை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அதான் அவளுக்கெல்லாம் அந்த 2 கூடு கொடுத்தாதான் அவளாம் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் வசந்தி, தமிழ் நீ செஞ்சது சரிதான், வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து பிள்ளைய வந்து தூக்கிட்டு போயிட்டு நம்மள பதற விடுறதுக்கு அவங்க யாரு? மீனாட்சி ஒருவேளை இங்க இருந்து அழகரு இங்க இருந்து அவங்க இதை செஞ்சிருக்கலாம், மீனாட்சி அவங்க வச்சுக்கிட்டு அழகர் இப்படி தூக்கிட்டு போனது தப்புதான், நீ செஞ்சது சரிதான் தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தியும் சொல்ல ஈஸ்வரி பார்த்தா இங்க பேய் அரைஞ்சு போன மாதிரி இருக்கு. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஈஸ்வரிய அவ அடிச்சிருப்பான். இந்த ஈஸ்வரிய அடிச்சதுக்கு அவ தினமும் பதில் சொல்லணும், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா நீலாம்பரி ரேஞ்சுக்கு கத்திக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி கன்னத்துல கைய வச்சு அடி பார்த்தா கன்னத்துல தட மாதிரி விழுந்துருது. ஈஸ்வரி எவ்வளவு நேரம் தான் இப்படியே வீட்டு வாசல்லே உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லி மோகனா கேட்க, ராஜாங்க மாமாவும் சேதுவும் வர தட்டிக்கும் இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, ஈஸ்வரி 1000 தான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, நீ எதுக்கு அழகர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மோகனா கேட்க, அதுக்கு அவ நீ அடிச்சது சரின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, தமிழ் செஞ்சதும் தப்பு தான், ஆனா நீ அழகரை தூக்கிட்டு வந்ததுனாலதானே தமிழ் அம்பிட்டு கோவப்பட்டா, உனக்கே தெரியும் தமிழ் குழந்தை விஷயத்துல எவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு, நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்ல அப்பதான் ராஜாங்கத்தோடைய கார் வருது. ராஜாங்கம், சேது, கருப்பு, மலரு, மீனாட்சி எல்லாரும் வராங்க. வீட்டு வாசல்ல ஈஸ்வரி உட்காந்துருக்கு, கன்னத்துல அடி வாங்கின தடம் இருக்கு. ஈஸ்வரி கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருக்கு. ஈஸ்வரி என்ன இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, கன்னத்துல தடம் இருக்கு. என்ன ஈஸ்வரி கன்னத்துல யாரோ அடிச்ச மாதிரி செவந்து போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, மாமா என்னைய அந்த தமிழ்ச்செல்வி அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சின்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, ஆமாப்பா சேது, அந்த தமிழ்ச்செல்வி என்னை அடிச்சுட்டா, அழகர் திங்கக்கிழமை ஆனா இந்த வீட்டுல தானே இருக்கணும், அதான் அழகரை போய் அவ வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு குழந்தை எடுத்துட்டு வான்னு சொன்னா, நான் முடியாதுன்னு சொன்னேன்ப்பா, அதுக்கு வயசுல பெரியவனு பார்க்காம உன்னுடைய சின்னமானவ என்னைய பார்க்காம இந்த வீட்டு பெரிய மனுஷனு கூட என்னைய பார்க்காம அவ என் கண்ணத்துல அடிச்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்ன சின்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா திணறாரு. ராஜாங்க அப்பதான், ஈஸ்வரி மீனாட்சி இங்க இருக்கையில நீ எப்படி அழகரை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, அதுக்கு அவ என்னைய கை வாங்கலாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், 1000 தான் இருந்தாலும் நீ செஞ்சது தானே தப்பு ஈஸ்வரி,
மீனாட்சி இங்க இருக்கையில நீ அழகரை யாரை கேட்டு போய் தூக்கிட்டு வந்த? பஞ்சாயத்துக்காரவங்க நீ தூக்கும் போது இருந்தாங்களா, இல்ல பஞ்சாயத்துக்காரவங்கிட்ட சொல்லிட்டு போய் நீ குழந்தைய தூக்கிட்டு வந்தியா? எதுவுமே உரிமையா இல்லாம நீ எந்த உரிமையில போயிட்டு நீ குழந்தைய தூக்கிட்டு வரலாம்? அப்ப தமிழ்ச்செல்வி செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, அப்ப நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா மாமா, அந்த தமிழ்ச்செல்விக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஈஸ்வரி நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, நியாயம் என்னவோ அதைத்தான் சொல்றேன். நீ செஞ்சது தப்பு, அதனால தமிழ்ச்செல்வி அப்படி நடந்துகிட்டா. தமிழ்ச்செல்வி செஞ்சதும் நியாயம்னு சொல்ல மாட்டேன், தமிழ்ச்செல்வி செஞ்சதும் நியாயம்னு சொல்ல மாட்டேன், தமிழ்ச்செல்வி செஞ்சதும் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, முடியாது மாமா முடியாது. அவ என்னைய அடிச்சு அடுக்கி இந்த மீனாட்சியை விட்டு அவ பிரிஞ்சு இருக்கணும். அழகர் மட்டும்தான் அவ கூட இருக்கணும். மீனாட்சி முகத்தை கூட அவ பார்க்க கூடாது. இனிமேல் மீனாட்சி அவ கைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி விடாப்புடியா சொல்ல, அப்பதான் சேது, சினிமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, பஞ்சாயத்தை கூட்டுறோம் சேது, பஞ்சாயத்துல வச்சு இந்த முடிவு எடுக்கிறோம். அவ என்னைய அசிங்கப்படுத்திட்டா, என்னைய அவ அடிச்சுட்டா. இந்த மீனாட்சிக்காகத்தான் அவ என்கிட்ட இப்படி நடந்துகிட்டா. இந்த மீனாட்சிய அவ இனிமேல் பார்க்க கூடாது, தொட்டு தூக்க கூடாது. இந்த குழந்தைய விட்டு அவ பிரிஞ்சுதான் இருக்கணும். அப்பதான் நான் பட்ட வலியும் வேதனையும் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பொங்கி போய் பேச, ஈஸ்வரி இதெல்லாம் நடக்காத காரியம், நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட, தமிழ்ச்செல்வி ஒரு தப்பு செஞ்சிருச்சு, அதனால இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, முடியாது மாமா முடியாது, என்னால முடியாது, இந்த குழந்தை இனிமேல் அவ கைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி விடாப்படியா சொல்ல, அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தா பஞ்சாயத்துக்காரவங்க இங்கே ராஜாங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஐயா குழந்தை வந்தாச்சு, நீங்க பஞ்சாயத்து முன்னிலையில வச்சு மீனாட்சி அங்கே கொடுத்துட்டு அழகரை வாங்கிக்கங்க, அந்த பொண்ணு காலையிலேயே பெரிய பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்காரவங்க சொல்ல, அப்பதான் ஈஸ்வரி, வர முடியாதுங்க, இனிமேலு எந்த குழந்தையும் யாருக்கிட்டையும் மாத்திக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் இந்த குழந்தை இங்கதான் இருக்கும், ஆண் குழந்தை அவகிட்ட இருக்கும், பெண் குழந்தை இந்த வீட்டுல தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பஞ்சாயத்துல வச்சு எடுத்த முடிவு அதுதானே, வாரத்துல 5 நாள் ஒரு குழந்தையும் வாரத்துல 2 நாள் இன்னொரு குழந்தை அங்கேயும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறதா நம்ம வழக்கம், இப்ப என்ன குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரவங்க கேட்க, அப்படித்தாங்க, உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க, முடியாது, எங்களால இந்த குழந்தைய இனிமேல் அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க முடியாது, இனிமேல் இந்த பெண் குழந்தை மீனாட்சி இந்த வீட்டுல தாங்க இருக்கும், இன்னி இந்த குழந்தை அவ கைக்கு போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவோ, இது என்னமோ அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரவங்க சொல்ல, எதுங்க அநியாயம், எது அநியாயம், திங்கக்கிழமையானா அவகிட்ட இருக்கிற அழகரு எங்க வீட்டுல இருக்கணும் தானங்க நியாயம், இதை நான் செஞ்சதுக்கு அவ என்னை அசிங்கப்படுத்தி அவமரியாதை பண்ணுவா, நாங்க மட்டும் திரும்ப கொண்டு போய் மீனாட்சி அவகிட்ட கொடுக்கணுமா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா பயங்கரமான ரகலை செஞ்சுக்கிட்டு இருக்கு.